இந்த வீடியோவில் சிடிஎஸ் ஆட்டோமேட்டா ஃபிக்ஸ் கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி ஃபங்க்ஷன் print corner elements accept an integer matrix matter size n into n as the input. The function is supposed to print the corner elements. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு n into n மேட்ரிக்ஸை வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இதில் இருக்கக்கூடிய கார்னர் எலமெண்ட், அதாவது இந்த 1 அப்புறம் இந்த 3 அப்புறம் இந்த 7 அப்புறம் இந்த 9 இந்த வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கான கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரரை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸை வந்து இப்போ ஒரு இன்புட்டாக வாங்கிக்கிறேன். இந்த இன்புட்டாக வாங்கினா அவுட்புட் வந்து எனக்கு கார்னர் எலமெண்ட் 1 3 7 9 வரணும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா 1 9 மட்டும்தான் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரரை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 2 லூப் கொடுத்துட்டாங்க, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் இங்கே கண்டிஷனுக்கு வாங்க. கண்டிஷனில் தான், இஃப் கண்டிஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ரோ ஈக்குவல் டு 0 காலம் ஈக்குவல் டு 0, ரோ ஈக்குவல் டு 0 காலம் ஈக்குவல் டு 0னா இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒன்றுங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதே போல் ரோ ஈக்குவல் டு n-1 காலம் ஈக்குவல் டு n-1, ரோ ஈக்குவல் டு n-1னா இந்த ரோ லாஸ்ட் ரோ, அதே போல் காலம் ஈக்குவல் டு n-1னா இந்த லாஸ்ட் ரோ. இதில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே போல் இந்த எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து இங்கே கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்தா கரெக்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ ரோ ஈக்குவல் டு n-1, ஃபார் எக்ஸாம்பிள் ரோ ஈக்குவல் டு n-1, ரோ ஈக்குவல் டு n-1னா இந்த ரோ காலம் ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 0னா கண்ட்ரோல் இந்த இடத்துல வரும்போது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே போல் ரோ ஈக்குவல் டு 0 காலம் ஈக்குவல் டு n-1, ரோ ஈக்குவல் டு 0 காலம் ஈக்குவல் டு n-1 கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வரும்போது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் கொடுத்தா கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரர். தி ஃபங்க்ஷன் print pattern int of or int of c accept 2 integer r and c as the input. The function is supposed to print the pattern shown in the example in the input-output sections. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, int of or int of c சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரோ வேல்யூ, இன்னொன்று வந்து காலம் வேல்யூ. as the input the function is supposed to print the pattern. இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரோ வேல்யூ வந்து 5, காலம் வேல்யூ வந்து 6, மொத்தம் 5 ரோஸ் இருக்கணும். அதே போல் 6 காலம்ஸ் இருக்கணும். ஆனால் வந்து லாஸ்ட் காலத்துக்கு முந்தின காலம் வந்து 1 அப்புறம் 2 அப்புறம் 3, இந்த இடத்துல மட்டும் 1 2 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து வெறுமனே void print pattern int of or int of c சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் int of a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு rன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிக்கிறேன். a வந்து எதுக்காக 1ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து a வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல வந்து 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல வந்து 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக a வேல்யூ ஃபஸ்ட் வந்து 1ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கு. அதே போல் r ஈக்குவல் டு bன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்கேன். r வேல்யூ வந்து 5ங்கிறத bங்கிறத வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஃபார் லூப் எழுதிக்கணும். ஃபார் int of I equal to 0, I less than or I plus plus. For int of j equal to 0, j less than c, j plus plus. இது வந்து எதுக்காகனா, அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டேன். 2 ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இஃப் கண்டிஷன் எதுக்காகனா, கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு 5ங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது லாஸ்ட் ரோ, லாஸ்ட் காலத்துக்கு முந்தின ரோ, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5ங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இஃப் I ஈக்குவல் டு r-1 and j ஈக்குவல் டு c-2, அதாவது கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது மட்டும் 5ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் கண்டிஷன். ஸோ அதுக்காக தான் இஃப் I ஈக்குவல் டு r-1 and j ஈக்குவல் டு c-2, இந்த இடத்துல கண்ட்ரோல் வரும்போது printf percentage of d, b வேல்யூங்கிறது 5, b வேல்யூங்கிறது r வேல்யூ வந்து 5ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே போல் இனி என்ன பண்ண போகிறேன்னா,
கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வரும்போது 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதே போல் இந்த இடத்துல வரும்போது 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதே போல் 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு எல்ஸ் இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். எல்ஸ் இஃப்ல எல்ஸ் இஃப் I ஈக்குவல் டு ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு 1ஆக இருக்கும். அதாவது ஏ வேல்யூ 1னா இந்த இடம். அதே போல் ஏ வேல்யூ 1, அதாவது ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கணும். காலம் வந்து C-2 லாஸ்ட்டுக்கு முந்தின காலமாக இருக்கு. கண்ட்ரோல் வரும்போது 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக I ஈக்குவல் டு ஏ அண்ட் J ஈக்குவல் டு C-2 அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் 1ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏ வேல்யூ 1, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டி கம்மா ஏ. அப்புறம் ஏ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1. இப்போ வந்து ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிக்கினா திரும்ப வந்து ஏ வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். ஸோ ஐ வேல்யூ வந்து 2ஆக இருக்கும்போது ஜே வேல்யூ வந்து C-2ஆக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 2ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அதே போல் 3ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் 3ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எல்ஸ் இஃப்ல அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா இதை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் 5 சொல்லி பிரிண்ட் பண்ணணும். 5 சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு எல்ஸ் print of percentage of d b. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அதுக்காக print of ஸ்லாசன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். The function count of upper lower accept a string str as the input. It is supposed to print the count of uppercase and lowercase alphabet in the string separate by space. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். MATHS. இதில் வந்து எவ்வளோ அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கும், எவ்வளோ லோயர் கேஸ் லெட்டர் இருக்குன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன லாஜிக்கல் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இங்கே வந்து வேல்யூவை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த எரருமே இல்லை. அப்பர் கேஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0, லோயர் கேஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் எந்த எரருமே இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இஸ் அப்பர் கேஸ் லெட்டரான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கும். ஸோ அப்பர் கேஸ்னால் இங்கே வந்து கவுண்ட் கூட அப்பர் கேஸ் கவுண்ட் கூட 1ங்கிறத ஆட் பண்ணிக்கும். லோயர் கேஸ் லெட்டராக இருந்துச்சுன்னா லோயர் கேஸ் கவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கும். இப்படியே வரும். திரும்ப இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 தான், கடைசி வர 0 இண்டெக்ஸை மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னா, இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து கொடுக்காம விட்டுருப்பாங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரர். The function matrix top view accept a character matrix mat of size r into c as the input. The function is supposed to print the first alphabet in each column. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய காலமில் ஃபஸ்ட்டு ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3x5 மேட்ரிக்ஸை வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸப்டட் அவுட்புட் வந்து ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் ஆல்பபெட்டுங்கிறது ஹச். ஸோ ஹச்ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் செகண்ட் காலமில் ஃபஸ்ட் ஆல்பபெட் ஈங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் தேர்ட் காலமில் ஃபஸ்ட் ஆல்பபெட்டுங்கிறது எல்லுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ஃபோர்த் காலமில் ஃபஸ்ட் ஆல்பபெட்டுங்கிறது எல்லுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ஃபிஃப்த் காலமில் ஃபஸ்ட் ஆல்பபெட் ஓங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸப்டட் அவுட்புட் வந்து ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா EOHPLGKVLன்னு சொல்லி அவுட்புட் வரும். அதாவது இந்த இஏ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் ஓங்கிறத பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் இந்த ரோ அப்படியே பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் இந்த ரோவில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ணோம். அண்ட் நமக்கு தேவை என்னென்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் ஃபோர்த்து காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் ஃபிஃப்த்து காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரர் இப்போ கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 லூப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆல்பபெட் வந்து அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆல்பபெட்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்பபெட்டா இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லூப் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோவை செக் பண்ணி பார்க்கும், அப்புறம் இந்த ரோவை செக் பண்ணி பார்க்கும், அப்புறம் இந்த ரோவை செக் பண்ணி பார்க்கும். ஆனால் நமக்கு எப்படி லூப் ரன் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும்.
அப்புறம் இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும், அப்புறம் இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும், அப்புறம் இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும், அப்படி 5 காலமும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலமில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்பபெட் இருந்தாச்சுன்னா அந்த ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட் ரோ காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி போகணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ரோனி இருக்கக்கூடிய இடத்துல காலம்னு இருக்கக்கூடிய இடத்துல ரோ கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அதே போல் பிரிண்ட் ஆகக்கூடிய இடத்துலையும் காலம் ரோன்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஆல்பபெட்டை பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஆல்பபெட்டை வந்து பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல பிரேக் கொடுக்கணும், அந்த கண்டினியூ ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் கொடுக்கணும். அப்புறம் என்ன சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்குன்னா இந்த இடத்துல ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ வந்து 3, ஆனால் நமக்கு வந்து 5 டைம்ஸ் இந்த மாதிரி போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ ஆர் இருக்கக்கூடிய இடத்துல சியும் சி இருக்கக்கூடிய இடத்துல ஆரும் கொடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த எக்ஸப்டட் அவுட்புட் வரும். அதாவது இந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸப்டட் அவுட்புட் ஹலோன்னு சொல்லி வரும். The function is palindrome. Accept a string str as the input. The function is supposed to print yes if the string is palindrome. Else the function is supposed to print no. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும், அந்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா நோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேடம்ங்கிறத இன்புட்டாக வாங்கிக்கிறேன், இது வந்து பாலிண்ட்ரோம், ஸோ எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நோ எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லென்த் கண்டுபிடிக்கிறாங்க, லென்த் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்காங்க, ஃபார் லூப் எழுதி அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரர் இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேடம்ங்கிற இன்புட்டை வாங்கிக்கிறேன், மேடம்னு சொல்லி இது வந்து பாலிண்ட்ரோம். இப்போ இது கூட லென்த் கண்டுபிடிச்சிருக்காங்க, லென்த் கண்டுபிடிச்சா 5 வரும். ஆனால் இங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0 இண்டெக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கு வந்து லென்த் தேவைப்படும், லென்த் மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ 0, லென்த் வந்து 5 மைனஸ் 0 = 0ன்னு வரும், இந்த இடத்துக்கு வரும். மொத்தமே இதில் வந்து 0, இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 4 தான் வரணும் இங்கே. ஸோ இந்த இடத்துல லென் -1 கொடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் இங்கே கொடுக்காம விட்டுருப்பாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே வந்து பிரிண்ட் நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பிரிண்ட் நோன்னு சொல்லி கொடுக்காம ஃப்ளாக் செட் பண்ணுறேன், ஃப்ளாக் வந்து f = 0ன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா f வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ளாக் செட் பண்ணியிருக்கனால f = 0வாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து 0வாகவே இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் இந்த வேல்யூ இங்கே வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எம்மும் செக் பண்ணி பார்க்கணும், அப்போ ஏயும் செக் பண்ணி பார்க்கும், அப்புறம் டியும் செக் பண்ணி பார்க்கும். இதில் ஏதாவது வேல்யூ வந்து சேமாக இல்லைனா எஃப் வேல்யூ வந்து 1ஆ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 1ஆ சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னா இதில் ஒரு சேஞ்சஸ் வரும், அப்புறம் ஃப்ளாக் செட் பண்ணணும். இது ரெண்டும் செட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். The function print integer pattern int n. Accept an integer n as the input. The function is supposed to print the integer pattern as shown in example input output section. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு n வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்கணும், அப்புறம் இந்த இன்புட் அவுட்புட் செக்ஷனில் கொடுத்துருக்கூடிய இந்த பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தி கோட் டு மேக் இட் ஒர்க் as well. Another function print row int n where the integer is printed n times in a row followed by a new line character is available, which you are supposed to use inside the function print integer pattern to complete the code. அதாவது இந்த print row int n இந்த print row இந்த ஃபங்க்ஷனை வந்து print integer patternங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த print row இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா where the integer is printed n times in a row followed by a new line character. அதாவது n வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா 2ன்னு சொல்லி இப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் n வேல்யூ வந்து 3 இருந்துச்சுன்னா 3 அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கான ப்ரோக்ராமை இங்கே டைப் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்ட் ரோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கணும். ஃபார் லூப்புக்குள்ள இருந்து அந்த பிரிண்ட் ரோங்கிற அந்த ஃபங்க்ஷனை இங்க இருந்து கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் ரோ ஈக்குவல் டு 1, ரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n, ரோ பிளஸ் பிளஸ். இப்போ இங்க இருந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ரோங்கிற அந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்றேன். பிரிண்ட் ரோ. இப்போ இதை கால் பண்ணேன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் லூப் ரன் ஆகும்போது 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்புறம் ரெண்டாவது டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஏன்னா ரோ வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். ஸோ 2ன்னு சொல்லி 2 தடவை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்புறம் தேர்ட் கால் பண்ணும்போது 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்படி கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும் n டைம்ஸ். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். debug and fix the code so that it can print the below pattern. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இசட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 and 4 ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். எவ்வளோ டைம்ஸ் இந்த ரூப் வந்து 4 ரன் ஆகும்னா மொத்தமாக 4 டைம்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வாங்க, இந்த ஃபார் லூப்புக்கு வாங்க. இந்த ஃபார் லூப்பில் எந்த எரருமே இல்லை. i ஈக்குவல் டு 1, i லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4, i பிளஸ் பிளஸ். அப்புறம் இந்த லூப்புக்கு வாங்க. இந்த லூப்புக்கு வந்தீங்கன்னா z ஈக்குவல் டு 1, z லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4, z பிளஸ் பிளஸ். ஆனால் இசட்டோட டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இண்டுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கொடுக்காம விட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இண்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ இதுல இருந்து ஈவன் நம்பர் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்கு இஃப் z மாடல் ஆஃப் டிவிஷனா 3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மாடல் ஆஃப் டிவிஷனா 3 வராது, மாடல் ஆஃப் டிவிஷனா 2 வரும். 2 கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பரை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த 2 சேஞ்சஸும் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் கரெக்டாக வரும். தி ஃபங்க்ஷன் printx multiples int m, int n, int x accept 3 integers m, n and x as the input. The function is supposed to print the multiples of x from m to n. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 integers m, n and x as the input. மொத்தமாக 3 integers m, n and x வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும். அப்புறம் தி ஃபங்க்ஷன் இஸ் சப்போஸ் டு பிரிண்ட் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் m to n. அதாவது mல இருந்து n வரைக்கும் உள்ள எக்ஸோட மல்டிபிள்ஸ் வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு m வேல்யூ வந்து 3ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், n வேல்யூ வந்து 10ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், 2 வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸோட மல்டிபிள்ஸ் வேல்யூ வந்து 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் வந்து mல இருந்து n வரைக்கும் உள்ள ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 4, 6, 8, 10 வரும். ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தி கோட் டு மேக் இட் ஒர்க். அனதர் ஃபங்க்ஷன் செக் டிவிசபிலிட்டி int m int x where it is written 0 if m is divisible by x, else it return 1 is available, which you are supposed to use inside the function printx multiples to complete the code. அதாவது இந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த printx multiplesங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 2 இன்டீஜர் இன்புட்டை வாங்கிக்கும். அந்த இன்டீஜர் இன்புட்டை டிவைட் பண்ணி பார்க்கும். m டிவைடட் பை எக்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும், எல்ஸ் இட் ரிட்டர்ன் 1. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும், எல்ஸ் 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொதுவாக எப்படி சால்வ் பண்ணுவோம்னா அப்புறம் அதோட இண்டெக்ஸ் வந்து mலேருந்து ஸ்டார்ட் ஆகி nல வந்து முடிகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். mல ஸ்டார்ட் ஆகி nல முடிகிற மாதிரி. அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் எக்ஸால் டிவைட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து எக்ஸால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னா அந்த வேல்யூ வந்து எக்ஸோட மல்டிபிள் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து எக்ஸால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஆனால் இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக் டிவிசபிலிட்டிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே print multiples இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் எழுதிக்கணும். ஃபார் int of i equal to m, i less than or equal to n, i plus plus. அதாவது ஃபார் லூப்போட இண்டெக்ஸ் வந்து mல இருந்து ஸ்டார்ட் ஆகி nல வந்து முடிகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த இஃப் கண்டிஷனில் தான் என்ன பண்ணணும்னா இந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஏன்னா அங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே printx மல்டிபிள்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. யூஸ் பண்ணாமல் வெறுமனே டிவைட் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதுக்காக இந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும்.
ஸோ இங்கேருந்து அந்த செக் டிவிசபிலிட்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். செக் டிவிசபிலிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு 2 வேல்யூ எம் அண்ட் எக்ஸ் 2 வேல்யூ வாங்கிக்கிறேன். இந்த 2 வேல்யூமே டிவைட் பண்ணி அந்த வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செக் டிவிசபிலிட்டி I, x. I வேல்யூவை x வேல்யூவால் டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே வரும். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து எக்ஸால் டிவைட் ஆச்சுன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா print f percentage of d, i. அப்புறம் இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். The function flip count int of a int of b accept to integer a and b as the input. The function returns the flip count. That is the number of bits to be changed in integer a to become integer b. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a bன்னு சொல்லி 2 இன்டிஜர் இருக்கு. அதில் ஏல இருந்து எந்தெந்த பிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா b வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எத்தனை பிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்குமோ அதோட கவுண்ட் கேட்குறாங்க, ஃபிளிப் கவுண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a வந்து 10ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், b வந்து 20ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏயோட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 00 00 10 10. அதே போல் b யோட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 00 0 10 100. இப்போ இதுல இருந்து எந்தெந்த பிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எத்தனை பிட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு int ஈக்குவல் டு பிட்ஸ் int பிட்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டுங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வரக்கூடிய அந்த ஆண்ட் இல்லை, இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் வரக்கூடிய ஆண்ட். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ஆண்ட் ஆப்ரேட்டர் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் தான் எரர் இருக்குது. இந்த இடத்துல ஆண்டு வராது, எக்ஸ்ஆர் வரும். ஏன் எக்ஸ்ஆர் வரும்னா, இதில் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்காக எக்ஸ்ஆர் எடுப்பாங்க. எக்ஸ்ஆர் ஏன் எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்ஆர் என்ன பண்ணுவோம்னா, ஏக்கும் பிக்கும் எக்ஸ்ஆர் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு போத் வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இதுவும் 0 இதுவும் 0 இருந்தால் 0. அதே போல் இதுவும் 1 இதுவும் 1 இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூஸாக மொத்தமாக 4 டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ மொத்தமாக 4 வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல எக்ஸ்ஆர் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டு வராது, எக்ஸ்ஆர். ஸோ இந்த இடத்துல ஆண்டு வராது, எக்ஸ்ஆர் வரும். அப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயில் லூப் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒயில் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒன்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பிட்ஸ் வந்து 0வோட பெருசாக இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். அப்புறம் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் பிட்ஸ் எக்ஸ்ஆர் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்ஆர் வராது, ஆண்டு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிட்ஸ் வந்து 0 0 1 1 1 1 0. இது கூட 1ங்கிறத மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது கூட இதுக்கு ரெண்டுக்கும் ஆண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா கவுண்ட் கூட 1ங்கிறத ஆட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிட்ஸை வந்து ரைட் சைட் திரும்ப மூவ் பண்ணிக்கும். இப்போ வந்து இதை வந்து திரும்ப ரைட் சைட் மூவ் பண்ணிச்சுன்னா 0 0 0 அப்புறம் 0 அப்புறம் 1 1 1. இப்போ இது ரெண்டுக்கும் ஆண்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணி பார்க்கும். ஆண்ட் வந்து 1 வரும். 1 வந்துச்சுன்னா அந்த கவுண்ட் கூட 1ங்கிறத ஆட் பண்ணிக்கும். அதனால் இந்த இடத்துல ஆண்ட் கொடுக்கணும், எக்ஸ்ஆர் கொடுக்கக்கூடாது. அப்புறம் திரும்பவும் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும். இந்த ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணால் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இடத்துல 0 வரும். திரும்ப இதை செக் பண்ணி பார்க்கும். இந்த 1 ஆண்ட் ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கவுண்ட் கூட 1ங்கிறத திரும்ப ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்படி இந்த வேல்யூ வந்து 0 ஆகிற வரைக்கும் செக் பண்ணி பார்த்து கவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கும். மொத்தமாக எவ்வளோ ஒன்ஸ் இருக்குன்னா 4 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் கவுண்ட் வேல்யூ வந்திருக்கும். இப்போ 4 டைம்ஸ் கவுண்ட் வேல்யூ வந்த பிறகு 0 0 பிட் வேல்யூ வந்து 0 மாறிடும். 0 மாறிச்சுன்னா லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஆண்ட் வராது, சாரி இந்த இடத்துல எக்ஸ்ஆர் வராது, ஆண்ட் வரும். அப்புறம் இந்த இடத்துல பிட்ஸ் டிவைடட் பை பிட்ஸ் ஈக்குவல் டு பிட்ஸ் டிவைடட் பை 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் எரர் இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்னா பிட்ஸ் ரைட் ஷிஃப்ட் 1ன்னு சொல்லி வரும். அதாவது ஒவ்வொரு பிட்டுக்கு அப்புறம் இந்த ரைட் ஷிஃப்ட் மூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பிட்ஸ்
ஸோ இந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். The function 10-digit product accept an array of size n as the input. It is supposed to return the product of 10th digit of all the element in the array. Your task is to fill in the missing lines of code so that the program pass all the test case. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மிஸ்ஸிங் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தி ஃபங்க்ஷன் 10th digit product int of array int of n accept an array of size n as the input. அதாவது ஒரு அரே அப்புறம் அதோட சைஸை வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டாக வாங்கிக்கணும். இட் இஸ் சப்போஸ் டு ரிட்டர்ன் தி ப்ராடக்ட் ஆஃப் 10th digit ஆஃப் ஆல் தி எலமெண்ட் இன் தி அரே. அந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்டோட 10th digitோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அறையை எடுத்துக்கிறேன். இந்த அறையில் வந்து 23யோட 10th digitங்கிறது 2, அப்புறம் 45யோட 10th digitங்கிறது 4, அப்புறம் 67ஓட 10th digitங்கிறது 6, அப்புறம் 89ஓட 10th digitங்கிறது 8, அப்புறம் 98ஓட 10th digitங்கிறது 9. இதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட ப்ராடக்ட் வந்து 3 4 5 6. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரணும். ஸோ அதுக்கான கோடை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். இன்ட் ஐ அப்புறம் சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் லூப் எழுதி இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையே தனித்தனியாக எடுக்கிறேன். தனித்தனியாக எடுத்து அதோட 10th digit கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த சம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். சம் ஈக்குவல் டு சம் இன்ட்டு அரே ஆஃப் ஐ மாடல இதை இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா அந்த நம்பரோட 10th digit கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் மாடுலர் டிவிஷன் ஆஃப் 100 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரோட 10th digit கிடைக்கும். அந்த 10th digitங்கிறத சம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சம்மில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் % ஆஃப் டி கமா சம். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். ஆனால் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து எரர் வரும். அதாவது இதுக்கப்புறம் அங்கே இன்பில்டாகவே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ரன் ஆகும். ஸோ அது வந்து ரன் ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த இடத்துல எக்ஸிட் 0ன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அங்கே வந்து கரெக்டாக சப்மிட் ஆகும். ஸோ இதை பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். தி ஃபங்க்ஷன் 10th odd or even int of n accept an integer n as the input. The function is supposed to print even if the 10th digit of n is even, else the function is supposed to print odd. அதாவது என்னன்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அங்கே வந்து 456ன்னு சொல்லி ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். இந்த நம்பரில் 10th digitங்கிறது 5. இந்த 5 வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த 5 வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா ஈவன் சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. இந்த ப்ரோக்ராமில் என்ன எரர் இருக்குன்னா இஃப் கண்டிஷனில் தான் எரர் இருக்குது. கண்டிஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்லேருந்து 10th digit கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 456ங்கிற எடுத்துக்கிறேன். 456ல் 10th digitங்கிறது 5. இந்த 5ஐ மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 456 மாடல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 100. மாடல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 100னா ஆன்சர் வந்து 56 வரும். இந்த 56லேருந்து 5ஐ மட்டும் இப்போ தனியாக எடுக்கணும். ஸோ அதுக்காக 56 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10. ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5 வரும். இப்போ இந்த 5 வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 2 மாடல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 2 மாடல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 2 கொடுத்தீங்கன்னா 1 வரும். ஸோ இது வந்து ஆட் நம்பர்னா ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும், ஈவன் நம்பர்னா ஈவன் சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இதான் பண்ணணும். இங்கே வந்து இஃப் கண்டிஷனில் தான் எரர் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் லைக் திஸ். இஃப் n model of division of 100 floor division of 10 model of division of 2 not equal to 0 இருந்துன்னா ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும், எல்ஸ் பிரிண்ட் ஈவன். அதாவது இங்கே வந்து என்ன எரர்னா இஃப் கண்டிஷனில் கண்டிஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் உள்ள எரர். தி ஃபங்க்ஷன் n get range val int of n accept an integer n and it is supposed to return the range value. If n is between 1 and 5 then the range value is 1. If n is between 6 and 10 then the range value is 2. If all other values the range value is -1. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து 5க்குள்ளே இருந்துச்சுன்னா
1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அதே போல் n is between 6 and 10னா 2ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் இதை தவிர n வேல்யூ வந்து வேறு ஏதாவது ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரோக்ராமுக்கு வாங்க. இந்த லைனில் தான் எரர் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. n is between 1 and 5, ஸோ 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் n is between 6 and 10, இங்கே வந்து 5 and 10 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 6 வரும். 6, 10 இதுதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரர் ஃப்ரெண்ட்ஸ். செக் வெதர் தி கிவன் ப்ரோக்ராம் கேன் ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். இந்த 3 நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்து கிரேட்டர் நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன எரர் இருக்குன்னா, இந்த லைனில் எந்த எரருமே இல்லை, இந்த லைன்லேயும் எந்த எரருமே இல்லை, இந்த லைனில் எரர் இருக்குது. இப்போ வந்து இஃப்பில் 2 கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். அது க்ளோஸ் பண்ணாமல் விட்ருக்காங்க. இது வந்து ஒரு எரர். அப்புறம் இந்த லைனில் எந்த எரருமே இல்லை, இந்த லைனில் ஒரு எரர் இருக்குது. எல்ஸ் இஃப் இது ரெண்டுக்கும் இடைக்குள்ள கேப் இருக்கணும், அந்த கேப்பை வந்து கொடுக்காம விட்ருக்காங்க. இது வந்து ஒரு எரர். இதில் எந்த எரருமே இல்லை, இதுலேயும் எந்த எரருமே இல்லை. ஸோ இந்த லைனில் எரர், இந்த 2 லைன்லேருந்து எரர் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணால் போதும். செக் வெதர் தி கிவன் ப்ரோக்ராம் பிரிண்ட் தி பிலோ பேட்டர்ன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். 1 1 1 1 2 2 2 2 3 3 3 4 4 4 இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு ஆனால் இந்த மாதிரி அவுட்புட் தேவை. ஸோ இந்த லைனில் தான் எரர் இருக்குது. இந்த ஃபார் லூப்பில் தான் எரர் இருக்குது. என்ன எரர்னா j is equal to 1, j is equal to less than or equal to n, j plus plus இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லா தடையுமே லூப் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு லூப் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். ரெண்டாவது முறையும் 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஆனால் நமக்கு அப்படி தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரன் ஆகும்போது 4 டைம்ஸ் ரன் ஆகணும், செகண்ட் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகணும், தேர்ட் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகணும், அப்புறம் ஃபோர்த் வந்து 1 டைம்ஸ் ரன் ஆகணும் இந்த லூப்பு. ஸோ இந்த இடத்துல j is equal to 1க்கு பதிலாக i கொடுக்கணும். i கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன் ஆகும்போது 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து i வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ 4 டைம்ஸ் லூப் வந்து ரன் ஆகும். அப்புறம் i வேல்யூ வந்து 2 இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல j equal to i கொடுத்தா போதும். இதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரர்.